ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 402 403. திருவரங்க தமிழ் மாலை 402 பாசுரம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவுருவே கொடுத்தானோர் தோதவத்தித் தூய்மறையோர் துறைபடியத் துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனரரங்கம் என்பதுவே. தவத்தில் சிறந்த பெரிய முனிவராகிய சாந்தீபினி என்பவரின் புதல்வன் நெடுங்காலத்திற்கு முன் கடலில் புகுந்து இறந்தான். அதனை அறிந்த கண்ணன் தன் குருவான அந்த சாந்தீபினி முனிவரிடம் தான் கற்ற கல்விக்காக தரவேண்டிய குரு காணிக்கைக்கு ஈடாக தற்போது அவரின் புதல்வனை முன்பு இருந்த நிலையிலேயே சிறிதும் மாற்றமின்றி மீட்டுக் கொடுத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்திருக்கும் திருத்தலமே நீர் நிறைந்த திருவரங்கமாகும். இத்திருத்தலத்தில் வேதம் வல்ல வேதியர்கள் தோய்த்த தூய்மையான ஆடையை உடுத்தியவராய் காவிரித்துறையில் நீராடுவர். அதனால் நீர் ததும்பி மலர்களிலுள்ள தேன் சிந்தும் இத்தகைய வளமிக்கதே திருவரங்கமாகும். 403 பாசுரம். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணார்ந்து கொடுத்தொரு படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறுப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. அந்தன பெண் ஒருத்தி பெற்ற பெண் குழந்தைகள் 4ம் அவை பிறந்த அந்த அறையிலேயே இறந்து போக ஸ்ரீகிருஷ்ணன் அப்பிள்ளைகளை பரமபதத்திலிருந்து மீட்டு வந்து அப்பெற்றோரிடம் ஒப்படைத்தார். இப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலமே திருவரங்கமாகும். இத்திருவரங்க திருப்பதியில் உள்ள வேதியர்கள் தங்கள் மூவகை வேள்விக் கடமைகளையும் செய்வர். மேலும் இவ்வேதியர்கள் அங்கு வரும் விருந்தினர்களை உபசரிக்கும் மேன்மையுடையவர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.